டாப் கிரைம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற இண்டோர் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தாங்க 42 வயதான மேகா தேஷ்பாண்டே. அங்கே அவர் தன்னுடைய 70 வயது தாயார் மற்றும் 21 வயது மகளோடு வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய கணவரான நிரஞ்சன் தேஷ்பாண்டே ஒரு வங்கியில் மேலாளராக இருக்கிறாரு. அதனால அவர் உஜ்ஜைன் பகுதியிலேயே அவங்க வீடு தான், அங்கேயுமே உஜ்ஜைன்லையுமே சொந்த வீடு தான், அந்த வீட்டில் அவர் குடியிருக்கிறாரு. வார இறுதி நாட்கள்ல அவர் இங்க மேகா வீட்டுக்கு வர்றது வழக்கமாக வச்சிருந்தாரு. இந்த இண்டோர் நகரத்துடைய ஸ்ரீநகர் பகுதி இருக்குது இல்லையா, அது எப்படின்னா வசதியானவர்கள் வாழ்கிற ஒரு பாஷான ஏரியா அப்படிங்கிறத நம்ம இங்க குறிப்பிட வேணும். இந்த மேகா தேஷ்பாண்டேவுடைய கணவர் வங்கியில் மேனேஜராக இருக்கிறார் நம்ம சொன்னோம் இல்லையா. அதே சமயத்தில் மேகா தேஷ்பாண்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அம்மா ஒரு MLM கம்பெனியில் ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாங்க. ஜூன் 19, 2011 அன்றைக்கு வழக்கம் போல மேகா தேஷ்பாண்டேவுடைய அக்கம் பக்கத்து வீட்டிலாம் எல்லாருமே காலையில் வெள்ளனே எழுந்து தங்களுடைய பணிகளை பார்க்க கிளம்புறாங்க. ஆனால் மேகா தேஷ்பாண்டே வீட்டில் இருந்து மட்டும் யாருமே வெளியில் வரல. காலையில் ஒரு 10-10:30 மணி இருக்கும். அவங்க வீட்டுக்கு அண்டை வீட்டில் வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி அவங்க வீட்டிலேருந்து என்னடா இன்னும் இந்த வீட்டிலேருந்து ஒரு சவுண்டையும் காணாமல், யாரோ ஒருத்தர் வெளியில் வருவாங்க, பால்கனியில் நிற்பாங்க, இல்லைன்னா கீழே காம்பவுண்ட் வால் கிட்ட நின்றுகிட்டு இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, சத்தம் கேட்கும். இன்னைக்கு ஒரே அமைதியா இருக்குதே வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி இங்க வர்றாங்க. மேகா தேஷ்பாண்டே வீட்டு கேட்டு கிட்ட அவங்க மேகா மேகான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எத்தனையோ முறை கூப்பிடுறாங்க, காலிங் பெல் அடிச்சு பார்க்கறாங்க, ஆனா உள்ள இருந்து எந்த சவுண்டுமே கேட்கல. என்னடா இது, இவங்க 3 பேருமே என்ன தூங்குறாங்களா, எல்லாம் விடிய காலையிலே கிளம்பி எங்காலும் வெளியில் போயிட்டாங்களா அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சு நின்றுட்டு இருக்கும்போது தான் அந்த அம்மா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மேகா தேஷ்பாண்டேவுடைய வீட்டு சிட் அவுட் இருக்குது இல்லையா, அந்த சிட் அவுட், அதான் மெயின் டோர் இருக்குது, வெளியில் சிட் அவுட் இருக்குது இல்லையா, அந்த சிட் அவுட்டில் ஒரு சில ரத்தக்கரை வடிந்த கால் தடங்கள் இருக்கிறத அந்த அம்மா கவனிக்கிறாங்க. அந்த அம்மா என்னாச்சோ ஏதாச்சோன்னு உடனடியாக தன்னுடைய வீட்டுக்காரருக்கு சொல்கிறாங்க. அவர் வர்றாரு, அவர் எட்டி பார்க்குறாரு. ஆமாம், ஏதோ ரத்தக்கரையாட்ட தான் தெரியுது அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, மேகா வீட்டை சுத்திக்கிட்டு சைடுல போய் அந்த ஜன்னல் வழியாக உள்ள பார்க்கறாரு. அப்படி அவர் சைடுல போய் பார்த்தபோது நேராக ஹால் ஜன்னல் வழியாக அந்த கண்ணாடி வழியாக உள்ள பார்க்கறாரு. உள்ள பார்த்த மனுஷனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. வீட்டுக்குள்ள மேகா தேஷ்பாண்டே வெள்ளத்தில் கிடக்கிறத அவர் கவனிக்கிறாரு. உடனடியாக அலறிட்டு அவங்க போலீசாருக்கு தகவல் கொடுக்கறாங்க. ஸ்ரீநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவல் வந்த உடனேயே அங்க இருந்த போலீசார் விரைந்து வர்றாங்க. அதற்கு பிறகு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க, இவர் கணவர் என்ன வர்றாரோ தெரியல அப்படின்ட்டு கதவை உடைச்சுக்கிட்டு போலீசார் உள்ள போறாங்க. மெயின் டோரை உடைச்சிட்டு கதவை திறந்து விட்டு போலீசார் உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்பொழுது அவங்க அங்க கண்ட காட்சி போலீசாரையே குலை நடுங்க வைக்குதே. அந்த வீட்டுடைய ஹால்லையே 3 பெண்கள் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறது போலீசாருக்கு தெரியுது. அக்கம் பக்கத்தினரும் எட்டி பார்த்தவங்க, ஐயோ அது மேகா, இது அவங்க அம்மா, இன்னொன்னு மேகாவுடைய பொண்ணு, 3 பேர்த்தையும் யாரோ இப்படி வெட்டி சாச்சிட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. போலீசார் முதல் வேலையாக உள்ள போய் பரிசோதித்து பார்த்தபோது அவங்க ஏற்கனவே 3 பேருமே ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. உடனடியாக போலீசார் ஃபாரன்சிக் டீமுக்கு சொல்றாங்க. அதுல நட்ட நடு ஹால்ல கிடந்தது 42 வயதான மேகா தேஷ்பாண்டேவுடைய உடல். அவருடைய நெற்றியில துப்பாக்கி கொண்டு சுட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. அதோட அந்த இடத்துல அவருடைய உடலுக்கு அருகாமையில் 2 புல்லட் ஷெல்லு கிடக்கிறத
போலீசார் கவனிக்கிறாங்க. ஆக 2 குண்டு பாய்ந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து அந்த ஹாலில் ஒன்று மேகா தேஷ்பாண்டேவை சுட்டதை போலவே மற்ற 2 பெண்கள் யாரையாவது சுட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மற்ற 2 பெண்களுமே கத்தியால் குத்தப்பட்டு இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க 2 பேர்த்தையுமே யாரும் துப்பாக்கியால் சுட்ட மாதிரி தெரியல. மேகா தேஷ்பாண்டேவுடைய தாயாரான 70 வயது ரோஹிணி படுகேவுடைய உடல் முழுவதுமே கத்தியால குத்தப்பட்டிருந்ததை அவங்க கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சற்று தள்ளி ஹால்ல ஒரு மூலையில கிடந்த மேகா தேஷ்பாண்டேவுடைய 21 வயது பெண் அஸ்லேஷாவுடைய உடலை கவனித்தால் அதுவும் வந்து கத்தியால குத்தப்பட்டு பல கத்தி குத்து காயங்கள் அவருடைய உடல்ல இருக்கிறது தெரிஞ்சது. மூவருமே அப்படியே அங்க ஸ்பாட்லயே இறந்து கிடந்தது தெரியுது. உடனடியாக போலீசார் உடல்களை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. இதற்கிடையே அந்த இடத்திலேயே ஃபோரன்சிக் டீம் வந்து வேற ஏதாவது கைரேகைகள் போன்ற வேற தடயங்கள் ஏதேனும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுதுதான் அந்த ஃபோரன்சிக் நிபுணர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த அறையில் இவங்க 3 பெண்கள் இருக்காங்களே, அந்த 3 பேர்த்துடைய ரத்தம் இருக்குது இல்லையா, அந்த ரத்தம்லாம் சிதறி கிடக்குது இல்லையா, அதோட சேர்த்து 4வது நபர் ஒருத்தருடைய ரத்தமும் கிடக்கிறத கவனிக்கிறாங்க. உடனடியாக அந்த ரத்த மாதிரியை சேகரித்து DNA டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க போலீசார். அது வந்து கொலையாளியுடைய ரத்தமாக இருக்கக்கூடும் அப்படின்னு போலீசார் கருதுறாங்க. ஆனாலும் கூட யார் இவங்க 3 பேரையும் கொண்டாங்க, வீட்டில் தனியாக இருந்த ஆண் துணை இல்லாமல் இருந்த 3 பெண்களை யார் வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீசார் 3க்கும் மேற்பட்ட டீம்களை அமைச்சு தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. ஒரு டீம் வந்து அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி பதிவுகளை எல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு டீம் வந்து இந்த ரத்த மாதிரிகளை சேகரிச்சது. அதே மாதிரி இன்னொரு டீம் வந்து இந்த இறந்து கிடந்த 3 பெண்கள் இருக்கா இல்லையா, அவங்களுடைய போன் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த போனை எல்லாம் கைப்பற்றி அந்த கால் ரெக்கார்டை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மேகாவுடைய கணவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவர் வந்து சேர்ந்த பிறகுதான் போலீசார் அவருடைய முதற்கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதேனும் பொருட்கள் காணாம போயிருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்கும்போது அவர் ஹால்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் பெட்ரூம்குள்ள போறாரு. போய் அங்க இருந்த பொருட்களை எல்லாம் தேடுறாரு. தேடி விட்டு வெளியில வந்த மனுஷன், ஆமாங்க சார், வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பணம் எல்லாம் கொள்ளை போயிருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனால் அந்த பீரோவெல்லாம் திறந்து கிடந்திருக்குது, அதை உடைச்ச மாதிரிலாம் தெரியல, திறக்கப்பட்டிருந்திருக்கு, அதை வந்து யாரோ திறந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் 3 பேருமே அணிந்திருந்த நகைகள் இருக்குது இல்லையா, தோடு, வளையல், செயின், இதெல்லாமே கிட்டத்தட்ட 30 பவுன் வருங்க சார் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி, மாமியார் மற்றும் என்னுடைய மகள் 3 பேரும் போட்டிருந்த அனைத்து நகைகளும் காணாம போயிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த வீட்டில் ஆண் துணை இல்லாம பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்க வந்து அதுல இந்த 3 பேரையும் கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்குறாங்க. போலீசார் விசாரணையை தொடங்கிய அதே சமயத்தில் போலீஸ் டீம் ஒன்று இந்த கால் ரெக்கார்டை எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க இல்லையா, அவங்க இருந்து போலீசாருக்கு ஒரு தகவல் வருது. அது என்ன அப்படின்னாக்க, மேகா தேஷ்பாண்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போனை ஆய்வு செய்த போது இறப்பதற்கு முன்பு கடைசியாக வந்த ஒரு போன் கால் ஒரு நம்பர், ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து வந்திருக்குது. அந்த நம்பருக்கு அடிக்கடி மேகா பேசினது தெரிய வந்திருக்குது அந்த கால் ரெக்கார்ட்ல இருந்து. அந்த நம்பர் யாரு அப்படின்னு போலீசார் விசாரணை செய்து பார்த்தபோது அது வந்து ஒரு நேஹா வர்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய பேரில் எடுக்கப்பட்ட ஒரு சிம் கார்டு அப்படிங்கிற தெரிய வரவே உடனடியாக அந்த போனுக்கு ட்ரை பண்றாங்க. அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனடியாக இந்த நேஹாவுடைய அட்ரஸ் எடுத்துக்கிட்டு போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் அந்த நேஹாவுடைய வீட்டில் பார்த்தபோது அங்க நேஹா இல்லை. அக்கம் பக்கத்துல எல்லாம் போலீசார் விசாரிக்கிறாங்க. ஆனா நேஹா வந்து அன்றைக்கு முதல் நாள் இரவு
கிளம்பி வெளியில் போனது தாங்க சார். யாரோ 2 ஆண்களோடு நேஹா போகிறத நாங்கள் பார்த்தோம், அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மொத்தத்தில் நேஹா எஸ்கேப்பு அப்படிங்கிற மட்டும் போலீஸாருக்கு தெளிவாக தெரியுது. சம்பவம் நடந்து 4வது நாள் போலீஸாருக்கு ஒரு தகவல் ஒன்று வருது. சார், மேகா தேஷ்பாண்டேவுடைய டெபிட் கார்டை இப்போ யாரோ ஸ்வைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. உடனடியாக போலீஸார் அந்த கடைக்கு, இண்டோர் நகரிலேயே இருந்த இன்னொரு பகுதிக்கு விரைந்து போறாங்க போலீஸ்காரங்க. அது ஒரு ஷாப்பிங் மால். அந்த ஷாப்பிங் மால் முழுவதும் போலீஸார் தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாருடைய அதிர்ஷ்டம், அந்த சமயத்தில் போலீஸார் தேடுதல் வேட்டையை நடத்தின அந்த சமயத்தில் அதே மால்ல இன்னொரு கடையில் இந்த கார்டை பயன்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். மேகாவுடைய டெபிட் கார்டை பயன்படுத்த போகும்போது கையும் களவுமாக நேஹாவை பிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. நேஹாவை கூட்டிகிட்டு வந்து போலீஸார் விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. நேஹா என்ன சொல்றா அப்படின்னா, சார், மேகா அக்கா எனக்கு ரொம்ப தோஸ்து, எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, அவங்க தாங்க சார் இந்த கார்டை கொடுத்து நீ பயன்படுத்திக்கோ கண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. ஏமா, இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு அப்படின்னு போலீஸார் சொன்னது கூட, சார் உண்மையிலேயே தான், ஏன்னா நானும் மேகா அக்காவும் அவ்வளோ நெருக்கம் அப்படின்னு இவ இல்லாத பிட்டெல்லாம் ஓட்டியிருக்கிறா. சரிம்மா, இந்த மேகா அக்கா உனக்கு எப்படி நெருக்கம், எப்படி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லு, எங்கே நீ முதல்ல சந்திச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன போது நேஹா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் என்ன சொல்கிறா, சார் ஒரு 2 வாரம் இருக்குங்க சார், இண்டோரில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலில் மேகா அக்கா ஏதோ சாமானத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வேக வேகமாக அந்த வழியாக போயிட்டு இருந்தவ, நான் தெரியாமல் அக்கா மேலே இடிச்சிட்டேன். இடித்ததில் அவங்க கையில் வச்சுருந்த பொருளெல்லாம் கீழே விழுந்துருச்சு. நான் அதை எடுத்து கொடுத்து அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த சமயத்தில் தான் நீ யாருமா என்னம்மா அப்படின்னு அவங்க பேசுனாங்க. அதற்கு பிறகு எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு புனிதமான ஒரு நட்பு மலர்ந்தது அப்படின்னு நேஹா சொல்கிறா. அதற்கு பிறகு மேகா அக்கா அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க, என்னை பேச சொன்னாங்க. நான் ஒரு வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மேகா அக்காவுக்கு என் மேலே அப்படி ஒரு பாசம். தினம் 10 தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். அதே போல் உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த உதவியும்லாம் கேட்கலைங்க சார். அதற்கப்புறம் தான் ஒரு நாள் திடீர்னு அந்த அக்கா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிமா நான் எம்எல்எம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ அதில் சேர்றியா, சேர்ந்தீங்கன்னா உனக்கு உன் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வருமானம் வரும், அதை வச்சு நீங்கள் பெரிய அளவில் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அக்கா சொன்னாங்க. எனக்கு இந்த எம்எல்எம்லாம் என்னெல்லாம் தெரியாதுங்க சார், அதை ஒரு யோசனையா சரி பார்க்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருந்தபோது தான் அந்த அக்கா சரிம்மா நீ இப்போதையத்துக்கு என்னுடைய டெபிட் கார்டை வச்சுக்கோ, ஏதாவது ஒரு அவசர தேவை இருந்தால் நீ அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு எனக்கு கார்டை கொடுத்தாங்க சார் அப்படின்னு நேஹா சொல்ல, அதற்கு பிறகு அங்கிருந்த லேடி கான்ஸ்டபிள்கள்லாம் நெருங்கி வர்றாங்க நேஹாவை பிடிச்சி தனியாக வச்சு, இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாருடைய கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத நேஹா ஒரு கட்டத்தில், சார் அந்த 3 பேர்த்தையும் நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு தானும் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் அவருடைய நண்பர் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலைகளை செய்தோம் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறான் நேஹா. நேஹா என்ன சொல்றா அப்படின்னா, சார் நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதான், அக்கா என்னுடைய குடும்ப நிலைமையை பார்த்துட்டு என்னைய எம்எல்எம்ல சேர சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய குடும்பம் வறுமையில் வாடுகிற குடும்பம். நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டான ராகுல் சௌத்ரி கிட்ட மேகா அக்காவை பற்றி சொன்னேன், இந்த மாதிரி அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்கடா அப்படின்னு சொன்னேன். ராகுல் தான் என்ன சொன்னா, நாம் 2 பேருத்துடைய குடும்பமுமே வறுமையில் வாடுது, எப்படியாவது இந்த மேகாக்கா பிடிச்சி நாமளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும், நாம் கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னாங்க சார். நாங்களும் சரி எம்எல்எம்ல சேரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த போது தான் ராகுலுக்கு திடீர்னு ஒரு ஐடியா உதிச்சுது. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீநகர் பகுதியில் மேகா அக்காவுடைய வீடு இருக்குது அப்படின்னா அவங்க நல்ல வசதியானவங்கள தானே இருப்பாங்க அப்படின்னு ராகுல் கேட்க, நானும் யதார்த்தமாக ஆமாண்டா, எப்போ வந்தாலும் அந்த அக்கா பயங்கர காஸ்ட்லியான ஜுவல்லரி தான், நிறைய நகைகள்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க, அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே பேகு முதற்கொண்டு எல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், நல்ல வசதியான ஃபேமிலியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க.
அதற்கு பிறகு ராகுல் என்ன சொன்னா, சரி அவ்வளவு வசதியானாங்க அப்படின்னா நீ இன்னும் நல்லா நெருங்கி பழகணும் அப்படின்னு சொன்னா. அதனால நானும் அடிக்கடி மேகாக்காவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வப்போது அவங்க வீட்டுக்கும் போவேன், அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பேன். அவங்க அம்மாவுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா நான் வீட்டில் செய்வேன், அவங்க பொண்ணுக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா நான் வீட்டுக்கெல்லாம் போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வருவேங்க சார். நல்ல நெருங்கிய நண்பர்களாக நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகுதான் திடீர்னு ஒரு நாள் ராகுல் என்ன சொன்னா, நீ எப்போ எம்எல்எம்ல சேர்ந்து எப்போ ஒவ்வொரு ஆளாக சேர்த்து என்னைக்கு நாம் பணக்காரங்க ஆகிறது, அதுக்கு பதிலாக இந்த மேகாக்கா வீட்டில் தான் இத்தனை நகை இருக்குது, கண்டிப்பாக நிறைய பணமும் வச்சுருப்பாங்க, இத்தனை நகையை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் வெளியில் வர்றவங்க கண்டிப்பாக இந்த நகையை வீட்டில் தான் வச்சுருப்பாங்க, பணமும் நிறையா வச்சுருப்பாங்க. நாம் ஒரு நாள் அழுங்காம வீட்டுக்குள்ளே போய் அவங்களாம் இல்லாத நேரம் பார்த்து அதை திருடிட்டு வந்துட்டா என்ன, உடனே நாம் பெரிய பணக்காரங்களாயிரலாம், ஓவர் நைட் கோடீஸ்வரன் ஆயிரலாம், எங்கேயாவது வெளியில் போய் ஓடி போய் கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் சொன்னாங்க சார். ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக ராகுல் சொல்ல சொல்ல இது நல்ல ஐடியாவாக தான் தோணுது அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் தான் ராகுல் அவனுடைய நண்பன் மனோஜையும் கூட்டிகிட்டு இது விஷயமா பேச ஆரம்பித்தான். மனோஜை எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், ராகுலுக்கு நெருங்கிய நண்பன். மனோஜ் ஒரு பெட்டி கிரிமினல், சின்ன சின்ன திருட்டு கொள்ளை சம்பவங்கள்ல அவன் ஈடுபடுறதை எனக்கு தெரியும். அந்த மனோஜும் ராகுலும் சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் திருடணும்னா கூட போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடும், சாட்சிகளே இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும், அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொன்னாங்க சார். அப்புறம் தான் என்ன பண்ணலான்னு யோசிச்ச போது தான் மனோஜ் என்ன சொன்னால், போவோம் 3 பேர்த்தையும் நம்ம கொண்டு போட்டுட்டு பூராத்தையும் திருடிட்டு வந்துடலாம், அப்போ நாம் தான் போனோம் கொண்டோன்னு தெரியாது, சாட்சிகளே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே ராகுலும் இதற்கு ஒப்புக்கிட்டான். அதுக்கப்புறம் மனோஜ் தான் சார் ஒரு துப்பாக்கியை கொண்டு ராகுல்கிட்ட கொடுத்தான். அதற்கு பிறகு நான் அடிக்கடி மேகலாக்காட்ட பேச ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் அக்கா நான் எம்எல்எம்ல சேர்ந்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லவே, சரிம்மா நீ வீட்டுக்கு வா, நான் ஃபார்ம் எல்லாம் தரேன், ஃபில்லப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீ சேர்ந்துக்கலான்னு அவங்க சொல்லவே ஜூன் 19, 2011 அன்னைக்கு மாலை சுமார் 3 மணி இருக்கும். நான் மேகா அக்கா வீட்டுக்கு போனேன். அக்காவும் ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க, ஆதார் கார்டு கொடு, இந்த கார்டு கொடுலாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஜெராக்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. என்னோட ஃப்ரெண்டு ராகுலை வர சொல்லட்டுமாங்கக்கா அப்படின்னு நான் கேட்டபோது அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ராகுலை ஏற்கனவே மேகாக்கா சந்திச்சிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கும் சரி நாங்கள் ராகுலுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒரு அரை மணி நேரம் இருக்கும், ராகுல் வீட்டுக்கு சேர்ந்தான். ராகுல் வரும்போதே அவனுடைய நண்பன் மனோஜையும் கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஹா அதற்கு பிறகு நடந்த விஷயங்களை சொன்னதுதான் அனைவருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, ராகுலும் மனோஜும் வந்த உடனே போய் கதவை திறந்து விடுறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்த உடனேயே ராகுல் ஒரு துப்பாக்கி எடுத்து மேகாவுடைய நெத்தியில வைக்கிறான். வச்சு கழுத்தில் கையில் போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டுங்க, இல்லைன்னா கொண்டு விடுவேன்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அதிர்ச்சியான மேகாக்காவும் அவங்களுடைய மகளும் அவங்களுடைய அம்மாவும் தாங்க போட்டிருந்த நகைகளை எல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் வாங்கி மனோஜ் ஒரு பையில போட்டுக்கிட்டான். அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள பீரோவை திறந்து உள்ள இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கொடுன்னு சொல்லவே மேகாக்கா உள்ள வந்தாங்க. உள்ள பீரோவை திறந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க சார். எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹாலுக்கு வந்த உடனேயே ராகுல் மேகாக்காவை நெத்தியிலேயே வச்சு சுட்டான். அவங்கள சுட்ட உடனேயே மனோஜ் ராகுல் கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி மேகாக்காவுடைய அம்மாவை சுடுவதற்கு அவன் முயற்சி செய்தான். ராகுல் கிட்ட இருந்த அவன் துப்பாக்கியை வாங்க எத்தனைத்தான் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமா அந்த துப்பாக்கி சுற்றுது. அந்த குண்டு ராகுலுடைய காலில் பாயுது. உடனே ராகுல் அங்கே அலற ஆரம்பிச்சான். இந்த கன்ஃபியூஷன்ல மனோஜ் ஓடி போய் கிச்சனுக்குள்ள இருந்து ஒரு கத்தி எடுத்தாந்து மேகாக்காவுடைய அம்மாவை வாயை பொத்திக்கிட்டு அவங்கள பல முறை கத்தியால குத்துனா. இந்த பக்கம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுகிட்டு இருந்த மேகாக்காவுடைய மகள் இருக்கா இல்லையா, அவளை நான் தான் ஒரு கத்தி எடுத்து குத்துனேன் அப்படின்னு சொல்லி நேஹா சொல்றா. எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்ட போலீசார் உடனடியாக நேஹாவை பிடிச்சி ஜெயிலில் தள்ளுறாங்க. அவளுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த ராகுலை தேடுறாங்க. ராகுலுடைய நண்பன் மனோஜ் 2 பேர்த்தையும் வலை விரித்து தேடுறாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அவனுக்கு 2 பேர்த்தையும் அலாக்கா தூக்கிட்டு வராங்க போலீஸ்காரங்க. 3 பேர்த்தையும் போலீசார் ஜெயிலில் தள்ளுனாங்க.
அதற்கு பிறகு இந்த வழக்கு இண்டோர் நீதிமன்றத்தில் நடக்குது. சம்பவம் நடந்த 4 வருடங்களுக்கு பிறகு அவங்க 3 பேருக்குமே, நேஹா, ராகுல், மனோஜ் ஆகிய 3 பேருக்குமே தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குது நீதிமன்றம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். பை பை.